ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோடைய கண்டினியூவேஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோவோடைய அம்மாவை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கா இல்லையா. அப்போ அவங்கள ஒரு பைத்தியம், அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள பார்க்க வரல அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் சொல்லிவிட அவங்க அம்மாவும் அதை அதே இன்டென்ஷனோடு எடுத்துக்கிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வரான். வந்த உடனே இவ யார், இவளை நீ ஏன் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், நான் உங்களுக்கு மீட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் கோவப்பட்டு திட்டுறாங்க. இங்கே எதர்ச்சியாக வந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஆனால் என்கிட்ட என்ன பார்க்க வந்ததை தான் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி டபுள் ஃபேஸ் இருக்கவங்களெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இவங்க அம்மாக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு போட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை கொஞ்சம் சூத்திங்காக பேசிட்டு அவளை வீட்டில் கொண்டு போய் விடுறான். இங்கே ஹீரோவோட அம்மாவும் நம்ம ஹீரோயினுடைய அக்கா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, அவள் எவ்வளோ டபுள் ஃபேஸ் தெரியுமா, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறா, என் பையன்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என் பையனோட வாழ்க்கையே போச்சு. அதுக்காகத்தான் நான் டக்குன்னு ஒரு யோசிச்சு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளோட கேரக்டரும் அவளோட கேரக்டரும் அப்போசிங்காக இருக்கிறதுனால ஹீரோயின் தான் என் பையனுக்கு பொருத்தமானவன் நான் முடிவு பண்ணிட்டேன். ஹீரோயினை எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி சாத்தியமாகும், இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பவே இல்லையே, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக வெறுத்துட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அக்காவும் சொல்ல, அதெல்லாம் நீ விடு, நான் பார்த்துக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் எப்படி கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம், உனக்கு என் பையனுக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல ஏதோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க, உங்கள் பையனை போய் யார் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் ஒரு குழப்பத்திலே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோடைய அம்மாவும் இது போதும் எனக்கு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயினோட அக்காவுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அடுத்தது வரான். அந்த சமயத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அவர் நலம் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ஹீரோயின் கிளம்புறேன்னு சொல்ல அவங்க அப்பாவை தடுத்து நிறுத்துறாரு. இப்போ தானே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இருக்கிறவங்களுக்கு எங்கே இருக்கணுங்கிற இடம் தெரிஞ்சால் போதும், அவளே கிளம்புறா, நீங்கள் எதுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க, அவள் கிளம்பி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுட்டான். எனக்கு ஹீரோயினை பார்த்த உடனே பிடிக்கல, அதனால அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவகிட்ட பேசுறதுக்காக போகிறான். ஸோ ஹீரோயினும் சரி அவங்க அக்காவையும் சரி எனக்கு பார்த்தாலே அவ்வளோ காண்டு ஏறிட்டு இருக்கு, எங்கே போனாலும் அதுங்க ரெண்டும் என் முகத்துக்கு முன்னாடி நின்றுட்டே இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அவங்கள பற்றிலாம் பெருசாக அலட்டிக்காத, நம்மளுக்கு பிடிக்காதவங்களை பற்றி நம்ம யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட நான் ஏற்கனவே பேசிட்டேன், எங்கள் அம்மாவை இன்னும் கொஞ்ச நாள்லேயே கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோயினுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எந்த ஒரு பாண்டிங்கும் இருக்காது, நீயும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம், ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளோ எனக்காகத்தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவங்களோட கல்யாணத்தை பற்றி இன்னமும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதா சொல்லிடுறான். இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோவுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டை மீட் பண்ண எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, என் பையனுக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, ஆனால் நீ அப்படி கிடையாது, எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃப்ரெண்டை பற்றி ஒப்பீனியன் கேட்குறாங்க. அதுக்கு அவளும் இல்லை, எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தை நான் திரிக்கக்கூடாது இல்லையா அப்படின்ன உடனே இதான் அவளுக்கும் உனக்கு உள்ள வித்தியாசம், அவகிட்ட உன்னோட கேரக்டரை பற்றி நான் கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவளும் அண்டாண்டாவாக கொட்டிட்டுப்பா, அந்த மாதிரி மட்டமான கேரக்டர் அவள், ஆனால் நீ எவ்வளோ டீசெண்டாக பேசிகிட்டு இருக்க, ஸோ எனக்கு உன்னையே தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்றைக்குமே மக்களை பார்த்த உடனே கரெக்டாக எடை போட்டுருவேன், அதில் இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் அவர் எவ்வளவோ பேசுகிறாரு, நம்ம ஹீரோட அம்மாவும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை. சரி உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லு, நான் எப்படியாவது அதை உனக்கு செட் பண்ணி கொடுத்துட்றேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோட அம்மாவும் சரி இவ்வளோ கெஞ்சறதுனால நான் வரதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் நான் வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னோட கண்டிஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்ன உடனே நம்ம பையனுக்கு ஹீரோனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோடைய அப்பாவும் இது எப்படி சாத்தியமாகும், அவன் ஃப்ரெண்டும் பல வருஷமாக பழகிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கிறாங்க அப்படின்ன உடனே, அப்படின்னா நான் அந்த வீட்டுக்கு வரதை பற்றி நீங்கள் அப்படியே மறந்துடுங்க, நீங்கள் இங்கேருந்து இடத்த காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே ஹீரோடைய அப்பாவும் சரி சரி நீ கோவப்படாத, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், அவன்கிட்ட ஏதாவது பேசுறதுக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது பேசுறதுக்கு பார்க்கலாம் வேண்டாம், அவனை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன், நான் எந்த கட்டாயமும் படுத்தலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க. இதனால் ஹீரோடைய அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே குழப்பத்தோட முழிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு. ஹீரோவும் இது எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் இந்த ஹீரோனோட வேலையை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் அம்மா எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்தோம், அவங்க முடிவுக்கே வரல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன்னைய கட்டாயப்படுத்தலை, ஆனாலும் இந்த விஷயம் நடந்தால் தான் வீட்டுக்கு வருவேன், இல்லைனா ஹீரோயினோட வேத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் சொன்னேன்ல அவள் அம்மாவோட பழகிறது இந்த ஒரு காரணத்துக்காக தான் இருந்துட்டுருக்கு, அவள் என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் ஸ்கீம் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோயினை திட்ட, உடனே ஹீரோட அப்பாவும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அவன் முகத்தை பார்த்தாலே கொலை பண்ணணுங்கிற காண்டில் இருந்துட்டு இருக்கா, தெரியாத மூணாவது மனுஷனுக்கு கூட அதை பார்த்தாலே தெரியும் அவள் உன்னை எவ்வளோ வெறுக்கிறான்னு சொல்லிட்டு,
அப்படி இருக்கிறவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பிளான் போட்டான்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கனவுலேருந்து எந்திரிச்சு வா, எல்லாரும் வந்துட்டு உன்னை விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்குற நம்ம ஹீரோவும் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கு, ஆனால் அம்மா எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறாங்க, அம்மா வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே, முடியலை, எனக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வரணும், அதுதான் முக்கியம், நீ உங்கள் அம்மா சொல்கிற மெத்தடை வந்துட்டு ஏற்றுக்கணும்னு இல்லை, ஆனால் எப்படியாவது உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வரணும், அப்போ தான் சொத்தை வந்துட்டு உங்ககிட்ட கொடுப்பேன், அப்படி இல்லைனா சொத்தை எல்லாத்தையும் கோவிலில் எழுதி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அதுக்கு அடுத்த நாள் இதனால் கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரான். அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு வெளியில் போயிருக்கிறதா அவங்க அக்கா சொல்ல அவங்க அக்காவை விட்டு ஏறுன்னு ஏறுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அக்காவும் தங்கச்சியமாக சேர்ந்து பிளான் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அப்பா வந்துட்டு நீ எப்படியோ உன் கையில் வச்சுக்கிட்ட, அதே மாதிரி இப்போ ஹீரோயின் என்ன கையில் கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் அங்கேருந்து சத்தம் கேட்டு வரக்கூடிய ஹீரோவுடைய அம்மாவும் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரோட ஃபீலிங்ஸை விட்டுட்டு என்னை கட்டாய கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். நான் இப்போ உன்னை கட்டாயப்படுத்தினேன், நான் சத்தியமாக உன்னை கட்டாயப்படுத்துறேன், இப்போயும் நான் சொன்னதே தான் சொல்கிறேன், நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அந்த வீட்டுக்கு வருவேன், அப்படி இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், அவ்வளோதான், நான் உன்னை அவளை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் நீங்கள் பேசுகிறதே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதா தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறான். சரி உனக்கு விருப்பம் இல்லைனா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ தாராளமாக பண்ணிக்கோ, நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஹீரோடைய அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க. ஹீரோவும் வந்துட்டு பெண்ணை தான் விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் படிப்பேன், ஹீரோயினுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோவுடைய அம்மாவும் ஹீரோயின் மருமகளாக இருந்தானா நான் அந்த வீட்டுக்கு வந்து அவளோட வாழ்வேன், அப்படி இல்லைனா நான் இந்த வீட்டில் அவளோட வாழ்ந்துட்டு போவேன், எனக்கு அவள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் பயங்கரமாக வந்துட்டு கோவப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அடுத்து நம்ம ஹீரோ ஃபென்னை வந்து சந்திக்கிறான். அந்த சமயத்தில் அவளும் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், நேரில் தான் பேசணும்னு சொன்னால் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவும் நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு அவளும் வந்துட்டு என்ன ப்ராங்க் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவோட சீரியஸ் லுக்கை பார்த்ததுக்கப்புறமா இதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, கல்யாணம் தான் விளையாட்டு கிடையாது, எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்துட்டுருக்கு தெரியுமா, ஒரு வெட்டிங் கவுன் சூஸ் பண்ணுறதுக்கே 1 month 2 months ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம 2 பேருக்கும் என்றைக்குமே கல்யாணம் ஆகாதுங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்னோ கேட்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவுடைய கண்டிஷனை வந்து சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து பொறாமையாகிடுது. அவன் என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னான் எப்படியும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நடக்கும், ஹீரோயினோட வேலையை தான் இது இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படிங்கவும் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை நானும் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சேன், இது ஹீரோனோட வேலை கிடையாது, எங்கள் அம்மாவுடைய வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம 2 பேரும் வந்து அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உண்டு, இல்லைனா நம்ம 2 பேரையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அவளோ உடனேலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு இதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு திடீர்னு வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டு செஸ்ட் பெயினும் வந்துட்டு அதிகமாகிடுது. அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சர்ஜரி பண்ணதுனால அவர் ரொம்ப வீக்காக இருந்துட்டு இருக்க. உடனே ஃபெயிண்ட் ஆகி விழுந்துடுறாரு. திரும்ப ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. நம்ம ஹீரோக்கும் இந்த நியூஸ் வருது. ஹீரோவும் ஃபென்னும் ஒன்றா பேசிட்டு இருந்த சமயத்தில் தான் கால் வர ஃபென்னும் அவங்க கூட சேர்ந்து வந்துடுறா. அப்போ ஹீரோவும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கான். உங்களுடைய ப்ரெஷர் வந்து அதிகமானதுக்கு நான் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்க. ஹீரோவுடைய அப்பாவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, உடனே வந்துட்டு போட்டு ப்ளேம் பண்ணிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஃபென் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு ரொம்பவே கில்ட்டியோட பேசிகிட்டு இருக்கான். நிஜமாவே வந்துட்டு அம்மா சொன்ன விஷயத்தினால தானே நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரை ஏறி போனீங்க, நான் வந்து இந்த எப்படியோ அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுனால யோசிச்சு தானே நீங்கள் இப்படி ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சத்தியமாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது, யாருமே குழந்தைங்களுக்கு கஷ்டம் நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த பேரண்ட்ஸும் நினைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மா சொன்னதையும் இல்லை நீ சொன்னதையும் வந்துட்டு நான் போட்டு குழப்பிக்கிட்டலாம் இல்லை, நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அடுத்த நாள் வந்து அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு அவனுக்கு அந்த கில்ட்டினஸ் வந்து போகாததுனால ஹீரோயினை பார்க்கறதுக்காக கோபமாக வரான். ஸோ அவங்க அம்மா வந்து சொன்ன கண்டிஷன் பற்றி நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் தெரியாத நம்ம ஹீரோவும் அவளை ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கட்டாயப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக பேசி தரத்தரன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான் அவளோட தனியாக பேசணுங்கிறதுக்காக. ஸோ அப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு என் சொத்துக்காக தானே என்ன கல்யாணம் படிக்கணும்னு பார்க்குறேன், என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்ன வேலைலாம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் நிஜமாவே உன்னை வெறுத்துக்கிட்டு தான் இருக்கேன், உனக்கு மண்டையில் அது ஏறவே ஏறாதா அப்படின்ன உடனே நீ உங்கள் அக்கால இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்டில் அது போய் தானே பணம் சம்பாதிக்கணும்னு பார்த்துட்ருக்கீங்க, அதுக்காக தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு அதனால தான் உன்னை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக கத்திட்டு நம்ம ஹீரோயினோடைய கேரக்டரை பற்றி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்க ரொம்பவே வந்து கோவம் வந்துட்டுருக்கு. என்னடா பித்து பிடிச்சி போன மாதிரி கண்டதெல்லாம் வளரிட்டு இருக்கேன், நான் எப்போ அவன் பின்னாடி வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவை வந்துட்டு எப்படியோ மயக்கி உன் பக்கம் எடுத்துக்கிட்டு எங்கள் அம்மாவை வச்சு இந்த மாதிரி கண்டிஷன் போடுறதுக்கு காரணமே நீ தானே, எங்கள் அம்மாவோடையும் எங்கள் அப்பாவோடையும் வந்துட்டு அன்பாக பழகிறது இந்த ஒரு காரணத்துக்காக தானே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் என்ன கண்டிஷன் என்ன வளரிட்டு இருக்க அப்படின்ன உடனே உங்கள் அக்கா தான் வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பணக்காரரை வந்து தன்னோட கையில் வச்சு போட்டு டேலண்டாக இருக்கான்னு பார்த்தா நீ அதுக்கும் மேலே டேலண்டாக தான் இருந்துட்டுருக்க. ஒரு ஃபேமிலியை வச்சே வந்துட்டு என்னை டார்கெட் பண்ணுறதுக்காக வச்சுட்டு என்னோட ஃபேமிலியை ஃபுல்லாக வந்து எனக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு என்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு சத்தியமாக நீ
நீ சொல்கிறதெல்லாம் எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல அப்படின்ன உடனே, நீ இவ்வளோ நடிச்சதுக்கு பிறகும் கல்யாணம் ஆனது வந்து தெரியாமல் நடிச்சுட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் ஒன்னால தான் எங்கள் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ படுத்த படுக்கையாக இருக்காருங்கிறதையும் வந்துட்டு இல்லைங்கய்யா அப்படின்ன உடனே, உங்கள் அப்பாவுக்கு ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா நீ ஏதாவது வேலை பண்ணியிருப்ப, என்னதுக்காக குறை சொல்லிட்டு இருக்க, நீ முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நல்லதாக ஏதாவது பண்ணியிருக்கியா, உன்னோட சுயநலத்தை விட்டுட்டு அவங்களுக்காக ஏதாவது வந்துட்டு தியாகம் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க. ஏற்கனவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய நம்ம ஹீரோக்கும் இன்னும் கில்ட்டினஸ் அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஹீரோயினும் அவன் ஹர்ட் ஆகிறது எதுவுமே தெரியாமல் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கத்திட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறா. ஸோ அவள் வந்து இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, ஹீரோடைய அம்மாவையும் அப்பாவையும் ஹீரோ தான் பிரித்து வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறா. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே தூக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவுடைய பேரை சொல்லியே வந்துட்டு புலம்பிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா வந்து மனசு அப்படியே இறங்கி போயிடுறாங்க. அப்போ ஹீரோடைய அப்பாவும் வந்து கண் விழிச்சிட்டு, நீங்கள் வருவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை, செம சர்ப்ரைஸாக இருக்கும், உன்னை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு பூஸ்டப் ஆன மாதிரி இருக்குது, நான் இப்போவே கூட டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு வந்துட்டு அப்போ தான் புரிய வருது, இவர் வந்து நிஜமாவே கொஞ்சம் மாறிட்டார் போல், தன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து அந்த லவ் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் ஷார்ட்டாக க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு மனசு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் இந்த மாதிரி அவன் பேசி பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ இதனால் வந்துட்டு அவன் ரொம்ப மனசு இறங்கி இருக்கிற சமயத்தில் தான் அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு திரும்ப கேட்குறாரு, எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பியா, நீ வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதை கேட்டு ஷாக் ஆகுறவங்களும், நிஜமாவா சொல்கிறேன், இது நீ எங்களுக்காக சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் நான் தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இதை விஷயம் கேள்விப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாகிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்படின்னா நான் வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் இந்த ஃப்ரெண்டும் அவளை ஃப்ரெண்டோட கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு அங்கிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ அந்த சமயத்தில் அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இன்னும் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்துட்டு இவங்ககிட்டையும் போய் சொல்லிட்டு தான் இருக்கா, நாங்கள் வந்து எதாச்சியாக இந்த பக்கம் வந்தோம், அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருக்கிறது கேள்விப்பட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்ன உடனே, எதாச்சியாக வந்தவங்க தான் இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரூட் பாஸ்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மாவும் வந்து கடிய ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா பொய் இல்லாமல் உன்னால் பண்ணவே முடியாதுல்ல, உன் லட்சணம் தான் எனக்கு நல்லா தெரியுதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அவங்களும் ஹீரோ கிட்ட எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஃபெண்ணும் அம்மா ஆன்ட்டியை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோடைய அம்மாவும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போகிறதுக்கு வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஃபென்னுடைய ஃப்ரெண்டும் ஃபென்னுக்காக வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தனியாக போனீங்கன்னா வந்துட்டு எப்படி சேஃபாக போவீங்க, அதுக்காகத்தான் என் ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களோட அக்கறைக்காக சொன்னா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, என் மேலே அக்கறைப்படுறதுக்கு ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் நம்ம ஹீரோவோட அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து, இங்கே தேவையில்லாதவங்க மனசை கெடுக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, அவங்க பேச்சிலெல்லாம் மயங்கி போயிடாத, அம்மாக்கும் அப்பாக்கும் நீ என்ன ப்ராமிஸ் பண்ணங்கிறத மனசில் வச்சுக்கோ, மற்ற எல்லாத்தையும் அப்படியே மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ இந்த பக்கமாக நம்ம ஹீரோவும் ஃபென்னும் வந்து தனியாக பேசிக்க ஆரம்பிக்க, அவரோட ஃப்ரெண்டு பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ ஃபென்னும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம நீ கேட்ட மாதிரி உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அதை முடியாதுங்கிறா. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேட்க, அதுக்கு இவனும் வந்துட்டு எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஃபென்னு, எனக்கும் தானே நீ வாக்கு கொடுத்துருக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு கொடுத்த வாக்கு எனக்கு முக்கியம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்காக ஆரம்பிக்க, நம்ம ஹீரோவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்காங்க, என்னால் அவங்க பேச்சை மீறி வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னா நான் உனக்கு தேவையில்லாதவளாக போயிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டே இருக்க, நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கில்ட்டி ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோட சொல்கிறான்னா, உனக்கு நல்லாவே தெரியும்ல நான் அந்த எந்த அளவுக்கு விரும்புகிறனோ அதே அளவுக்கு அவளை வெறுக்கவும் செய்கிறேன். ஸோ இந்த கல்யாணம் எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்காக நான் பண்ணிக்கிறது தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், அதுக்கு பிறகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். எப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணுவேன், எனக்கு அவள் ஒரு வேளை டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கலன்னு நீ என்ன பண்ணுவேன்னு உடனே, அது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன், பக்காவாக மனசில் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக 1-2 வருஷத்துக்குள்ளே நான் வந்து அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது யாராலையும் மாற்ற முடியாது, நான் உன்னை மட்டும் தான் நேசிக்கிறேன், அதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்றான். இந்த பக்கத்தில் ஹீரோவுடைய அம்மாவும் இங்கே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்க, ஹீரோயினும் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் உங்கள் பையன் மூலமாக இந்த மாதிரி வந்துட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிஷன் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது, எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு சுத்தமாக ஒருத்தர் பிடிக்காது, உங்கள் பையன் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்ன உடனே, என் பையன் ஏற்கனவே வந்துட்டு இது எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஸோ உங்கள் 2 பேருக்காக தான் ஒருத்தருக்கான், அவனுக்கு என்ன சத்தியமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கிடையாது, என் பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அவன் என்னன்னாலும் சரி அவனோட பிடியிலேருந்து மாற மாட்டான், அவன் அந்த மாதிரி ஒரு சுயநலவாதி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவன் ஒத்துக்கிட்டானா அவனுக்கு ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சமாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது, அவனுடைய லெவல் வேறு என்னோட லெவல் வேறு, அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோடைய அம்மாவும் இல்லை முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்தில் இந்த ஃபென் என்ன
பண்ணுறான்னா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட தாம்தும்னு குதிக்கிறா. ஹீரோ வந்துட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குற ஃபென்னோட அம்மாவும் அப்படியே அவங்க அப்பாட்ட வந்துட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. உங்கள் மிஸ்ட்ரஸோட தங்கச்சி வந்துட்டு இப்போ என் பொண்ணுடைய மேனையும் வந்து எடுத்துக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கா. ஸோ எனக்கு வந்து என் லைஃப் போனதை பற்றி கவலை கிடையாது. இப்போ என்னென்னா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை சேர்ந்து போகுது. என் பொண்ணு வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நான் வந்துட்டு சந்தோஷப்பட மாட்டேன். என் பொண்ணு அழுதுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கிளப்பி விட்டுட்டு அவரும் வந்துட்டு இங்கே வந்த உடனே ஹீரோயினோட அக்கா வந்து பார்த்த உடனே அவளை பலார்னு வந்துட்டு அலையிறாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேட்க இன்னும் தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கியா, உன் தங்கச்சிக்கு வந்துட்டு எனக்கு மருமகனாக இருக்கக்கூடியவனை கரெக்ட் பண்ணி விடலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கண்டிக்கிறாங்க. இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், அவங்க போட்ட கண்டிஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கள கேட்க எனக்கு தெரியாது, நீ மரியாதையாக வந்துட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து, அப்படி இல்லைன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், நீயும் உன் தங்கச்சியும் இந்த வீட்டிலேயே இருந்துமே இருக்கக்கூடாது, இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறாரு. நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை நம்ம ஹீரோவுடைய அம்மா மாடி மேலே இருந்து பார்த்துடுறாங்க. ஸோ ஹீரோயினோட அக்கா வந்து அப்படியே அழுதுகிட்டே வர இவங்களும் அவங்கள சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் நீ வந்து நேசிக்கிறியா, இந்த மாதிரி ஒரு ஆளுக்காகத்தான் உன்னோட லைஃபையே நீ வந்துட்டு விட்டுட்டு உட்காந்துருக்கியா, ஸோ உனக்கு அப்பா வயசில் இருக்கவனை நீ லவ் பண்ணிட்டு அவனுக்காகன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஃப்யூச்சரே இல்லாமல் உட்காந்துட்ருக்க, அப்படி இருக்கிறப்ப அந்த ஆளை வந்துட்டு அடிக்க விட்டுட்டும் இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட எதிர்த்து பேசவே தோணாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டுட்ருக்க. நான் எப்படி எதிர்த்து பேசுவேன், நான் வந்து அவரை காதலிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்னையும் என் தங்கச்சியும் பார்த்துக்கிறதே அவர் தான், அவர் என்னதான் திட்டினாலும் செஞ்சாலும் சரி எனக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்கிறதுக்கு இடம், ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சாப்பாடுன்னு எல்லாமே வந்துட்டு அவர் தான் செலவு பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைனா என்ன, என்னோட வீட்டில் நான் அவங்க 2 பேரையும் வந்துட்டு என்னோட சொந்த பொண்ணுங்க மாதிரி பார்த்துக்கிறேன், உனக்கு பெரிய லைஃப் இருக்குது, அதை வீணாக வந்துட்டு இந்த ஆளை நம்பி ஸ்பாயில் பண்ணிக்காத, உனக்கு அவ்வளோ வயசும் ஆகலை, உனக்கு அவ்வளோ அனுபவமும் இல்லை லைஃப்பில், ஸோ நீ புதுசாக அவனோட லைஃப்பை வந்து இப்போ ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட உன்னால் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஹீரோயினை வந்துட்டு நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு அவளுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இருந்துகிட்ருக்கோம்ல, அவள் கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு நல்லாவே தெரியும் அவள் வந்து கண்டிப்பாக யார் பேச்சு கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு, அதனால தான் என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் சீக்கிரத்தில் இறங்கி வரமாட்டாதான், ஆனால் என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்போ வந்துட்டு அவன் ஓகே சொல்லிட்டாலும் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவோட வாயாலே அவள் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஒத்துக்கலைன்னா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவை பார்க்குற சமயத்தில் அவரோட கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த அரை ப்ரூஸை வந்துட்டு பார்க்குறா. ஸோ பார்த்த உடனே வந்துட்டு அவள் கண்டுபிடிச்சிடா, யாரோ அரைஞ்ச மாதிரி இருக்கே, யார் அந்த ஃபென்னோட அப்பாவா, நீ என்ன கையை கட்டிட்டு சும்மா இருந்துட்டு இருந்தியா, அடி வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. இந்த ஆள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அடிச்சது கிடையாது, அவன் மனுஷனே கிடையாது, அவனை சும்மா விட மாட்டேன், இப்போவே போலீஸ் கிட்ட போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் பண்ணாது, அவர் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஆள் வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இன்னும் இருக்க வந்து காண்டி ஏறிட்டு தான் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அக்காவும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது, அதனால இதை பற்றி அப்படியே விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஸோ அடுத்த நாளும் வந்துட்டு இந்த ஃபென்னோடைய அப்பா வராரு. அப்பையும் வந்துட்டு அவங்க அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்தினியா செஞ்சியான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த விஷயத்தில் இன்வால்வே ஆகலை, அதுவும் இல்லாமல் என் தங்கச்சிக்குமே இதில் விருப்பம் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்போ எப்படி உல்ட்டாவாக மாறினா, எனக்கு என் பொண்ணு தான் என் உயிர், என் பொண்ணை தடுத்து யார் வந்தாலும் சரி, அது நீயா இருந்தாலும் சரி, உன்னை கொலை பண்ணிட்டு போகிறது கூட தகுத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அந்த பேச்சை கேட்டுட்டு அப்போ தான் அங்கே வரா. ஸோ வந்து அவங்க அக்காக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி அவனை வந்துட்டு நான் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லை, எனக்கு அவனை வெறுக்கிறேன், எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ லைஃப் வந்துட்டு நல்லாவே இருக்காதுலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எப்போ நீ எங்கள் அக்காவை மேலே கையை வச்சிட்டியோ உன் பொண்ணுக்காகன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே நான் மனசை மாற்றிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறான். இதனால இவருக்கு வந்து கோவம் வருது. ஸோ எனக்கு என்னுடைய சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே நீ இவ்வளோ வந்து வெறித்தனமாக இருந்துட்டுருக்க, என் பொண்ணுடைய சந்தோஷத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறியா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அக்காவும் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நான் இனிமேல் வந்து இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இன்னும் 3 நாள் டைம் தரேன், அந்த 3 நாளில் இடத்த காலி பண்ணிட்டு போயே தீரணும் அப்படின்லாம் சொல்ல. நம்ம ஹீரோயினும் உன்னால் முடிஞ்சதை பாரு, நாங்கள் இங்கே தான் இருப்போம், காலி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கிட்ட சொல்லி விட்டுடுறா. ஸோ அந்த ஆளை வந்து அவங்க அக்கா எப்படியோ தடுத்து நிறுத்துறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அந்த அக்காவை திரும்ப அடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இதனால் நம்ம ஹீரோயின் அங்கே உடஞ்சு போயிருக்க அவங்க அக்கா வந்து சமாதானம் பண்ணி கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவள் இப்போ தீர்க்கமாக வந்து முடிவு பண்ணிட்டா, ஹீரோவை கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அக்காவை அசிங்கப்படுத்துறவங்களுக்காகவாது அதை வந்து ஒரு பழி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட வந்து சொல்லிட, ஹீரோவுடைய அம்மா வந்து ஹீரோயின் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணணும்னு சொல்ல அவனும் அவங்க அம்மா வந்துட்டு கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். நேத்தானே சொன்னீங்க அவள் யாரும் வந்துட்டு சொல்லி கேட்க மாட்டா, கண்ட்ரோல் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு, இப்போ மனசை மாற்றிட்டானா, அவள் ஏதோ வில்லத்தனமாக தானே இருக்கா அப்படின்ன உடனே, வில்லத்தனமாக இருக்கிறது உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான், இவ ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி
மாதிரியெல்லாம் ஹீரோவுடைய அம்மா அவங்க கிட்ட பேசி விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு 2 ஃபேமிலியும் ஒன்று உட்காந்து பேசுறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் உங்களுக்கு எவ்வளோ டவுரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அக்காவும் எங்களுக்கு எந்த பணத்து மேலேயே இதுலாம் ஆசையே கிடையாது, என் தங்கச்சி வந்துட்டு காலம் முழுக்க நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ ஃபென் கிட்ட வந்து சொல்றான். உடனே அந்த ஃபென் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட கல்யாண நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, எனக்கு இப்பவே மனசு வந்துட்டு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, உனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ நான் வந்து அம்மாவோட சேர்ந்து அப்ராடுக்கு கிளம்பி போயிட போறேன், உன் கல்யாண நியூஸ் எல்லாம் அடங்குனதுக்கு பிறகு நான் இங்கே வரேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு வகையில் அதுவும் நல்லது தான், நீ போயிட்டு ரிட்டர்ன் எப்போ வரணுமோ சொல்லு, நான் அங்கே நேரில் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு லைஃப்பில் நீ தான் முக்கியம், எனக்கு மற்றவங்க யாரும் முக்கியம் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதோட சரி, நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி 1-2 வருஷத்தில் அவளை அடித்து துரத்தி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அங்கே இவங்க 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்சம் ஹக் பண்ணிக்கிட்டு ரொமான்டிக்கெல்லாம் இருக்கிறத இவங்க, அதாவது பெண்ணோடைய அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு அடுத்த நாள் அவளோட ஃப்ரெண்டு மூலமாக கொடுத்து நம்ம ஹீரோயினுடைய டெஸ்கில் வந்து வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுது, இது வந்து ஃப்ரெண்டு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ண கூட்டு சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டுட்டு ஹீரோவுடைய பிளேஸ்க்கு கிளம்ப என்னோட ஃப்ரெண்டும் இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அவகிட்ட அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்கா கால் பண்ணி. நம்ம ஹீரோட டெஸ்க்கு வந்துட்டு அவளும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டு, இதுக்கும் மேலே கேவலமாக உனக்கு வேறு வேலையே பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ன உடனே, நீ உங்கள் பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துட்டு எப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கங்கிறதெல்லாம் ஊரே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி பிரித்து பார்க்க சொல்லி கத்துறா. ஸோ ஹீரோ வந்துட்டு இப்போவே ஜலஸாக ஃபீல் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். ஜலஸா? எனக்கா? சத்தியமாக கிடையாது அப்படின்ன உடனே, ஜலஸியாக ஃபீல் பண்ணலனா இதை பார்த்தோன்னே எதுக்காக நீ வேக வேகமாக இங்கே வரணும், எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்காக என்ன பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. எந்த உலகத்தில்டா இருக்க நீ, லூசுத்தனமாக பேசாத, இது நான் ஜலசினால பேசலை, என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக தானே இந்த வேலை பார்க்குறீங்க, இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு லீக் அவுட் ஆனால் நான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனால் என்ன வந்துட்டு எல்லாரும் பிட்டி பண்ணுவாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த பேச்செல்லாம் தேவையில்லைங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோஸ் வெளியில் வந்தால் நான் மட்டும் நார மாட்டேன், உன்னோட குடும்ப பேரும் சேர்ந்து தான் நாரும், ஸோ இதை வந்துட்டு நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக நானும் இதே மாதிரியே வந்துட்டு உனக்கு பதிலடி கொடுப்பேன், உன்னோட ஃபேமிலி நேமை கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன பண்ணுவேன், வேற எவனையாவது ஹக் பண்ணுவியா, மேக் அவுட் பண்ணுவியா அப்படின்னு உடனே, ஆமாம் அதை தான் பண்ணுவேன், எனக்கும் வந்துட்டு ஆளுங்க இருந்துட்டு இருக்காங்க, என்ன நேசிக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஸோ யார் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி அவங்களோட மேக் அவுட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து நானும் ப்ரெஸ்க்கு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதனால் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காண்டி ஏறிடுது. அவனும் அதுக்கப்புறமா பெண்ணை பார்க்கறதுக்காக வரான். இந்த மாதிரி ஹீரோயினுடைய ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நீ தான் ஃபோட்டோஸ் அனுப்புனேன்னு எனக்கு தெரிஞ்சுது, ஆனால் இது மாதிரிலாம் பண்ணாதங்கிறான். ஏன் அவளுக்கு அனுப்புறதுல உனக்கு என்ன பிரச்சனை, இல்லாதது நான் அனுப்புனேன், அவளுக்கு வந்துட்டு நீயும் நானும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்ன உடனே, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இந்த வேலையை வந்து கொஞ்சம் நாளைக்கு பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். இப்போ எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, அவளோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபென் இவன் கிட்ட கோவப்பட, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபேமிலி நேம் வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், இந்த கல்யாணம் நடக்க போதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதுவும் இல்லாமல் நீயும் நானும் டேட் பண்ணதும் எல்லாருக்குமே தெரியும், ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையினால உன்னோட பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு அசிங்கப்படும், நான் எனக்காகலாம் வந்துட்டு பார்க்கல, என்னோட ஃபேமிலி நேமுக்கும் உனக்காகவும் தான் பார்க்குறேன், அதனால் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாத, இனிமேல் அவளுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் வந்துட்டு அனுப்பாத, ரீச் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் கொஞ்சமாவது பாண்ட் ஆகணும், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோக்கு வந்துட்டு கம்பல் பண்ணி வேலை விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவனும் 2 நாளாக போயிட்டு அவளுக்கு ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறான், என்னென்னவோ பண்ணுறான், அவள் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கா. ஸோ ஒரு கட்டத்தில் அவனும் வந்துட்டு பொறுமையை இழந்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவளை டார்ச்சர் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றான். வந்து சேர்ந்த உடனே அவங்க அம்மா இவனை கண்டுக்காம நம்ம ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து பயங்கரமாக வந்துட்டு பாசமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோடைய நடிப்பை வந்துட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கனால தான் அவங்க அம்மா இவ்வளோ ஏமாறுறாங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்துட்டு அவளை கடிஞ்சு கொட்டிக்கிட்டே அப்படியே வெறுப்பை உமிழ்ற மாதிரி வந்துட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை வந்து ஹீரோயினும் பார்த்துட்டு அப்படியே மூஞ்ச பாவமாக வச்சுக்கிறா. உடனே ஹீரோடைய அம்மாவும் அவனை போட்டு செம்மையாக வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குடா அந்த பிள்ளையை இவ்வளோ வந்து முறைச்சிக்கிட்டு இருக்க, நான் இருக்கும் போதே அவளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறடா, நான் இல்லாதப்பெல்லாம் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக திட்டி எடுக்க. ஹீரோவும் நான் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுதா, நான் தான் நீங்கள் பெத்த பையங்கிறத மறந்துடாதீங்க, அவளை போய் வந்துட்டு பொண்ணு மாதிரி கொஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ன உடனே அவள் தான் என் பொண்ணு அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க. நம்ம ஹீரோயினும் எங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி இருக்குங்கிறதா உங்களுக்கே தெரியும்ல, நான் அவனோட பார்வைக்கெல்லாம் பழகிட்டேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் இனிமேல் வந்துட்டு நீ என் ஆன்ட்டின்னு கூப்பிடக்கூடாது, அம்மானே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கோ என்ன இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்லலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்த உடனே ஃபுட் எல்லாத்துலேயுமே சால்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹீரோடைய அப்பாவுக்கு இப்போ தான் வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் வந்ததுனால சால்ட் எல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோவுடைய அம்மா உடனே வந்து அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரங்களுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஹீரோயின் சொல்கிற மாதிரி பண்ண சொல்லி. உடனே அந்த வேலைக்காரங்களுக்குலாம் பயங்கரமாக வந்துட்டு கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோயினை வந்துட்டு விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. புதுசாக வந்த ஒருத்தி இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுற நம்ம மேலே குறை சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அதுக்கப்புறமா கல்யாண விஷயமா இவங்க 2 பேர்கிட்டே பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம்
இருந்துக்கிட்டு இருக்குது. கல்யாணத்தை பயங்கர கிராண்டாக பண்ணணும். ரொம்ப வருஷமாக வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலே இருந்ததுனால பணம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அதனால் வந்துட்டு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன வாழ்க்கை, சம்பாதிச்சு என்ன பிரோஜனம், அதனால் பயங்கரமாக வந்து ஹோன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணு, உனக்கு பிடிச்சதா பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் எனக்கு அந்த மாதிரி ஆடம்பரத்துலலாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு வந்து சிம்பிளாக எல்லாமே இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எத்தனை இன்விடேஷன் வந்து உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவளும் எனக்கு எங்கள் அக்கா என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவ்வளோதான் எனக்கு லைஃப்பில், வேறு யாருமே வந்துட்டு எனக்கு கிடையாது அப்படின்ன உடனே சரி உன் ஆஃபீஸில் இருக்கவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்ன உடனே நான் இந்த கம்பெனிக்கு புதுசாக தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன், அதனால் எனக்கு யாரோடையும் பெருசாக பழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி மட்டமான ஒருத்தியோட யார் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வந்து நரகத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட காதில் அப்படியே முணுமுணுக்க நம்ம ஹீரோயினும் நான் நரகத்துக்கும் கீழே போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி முணுமுணுக்கிறா. இதை பார்க்குற ஹீரோவோடைய அப்பாவும் அம்மாவும் இவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டு போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் போக சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவை. அந்த சமயத்தில் தான் இந்த ஃப்ரெண்டும் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினை தான் அவங்களால வந்து அடக்க முடியல, ஹீரோயினோட அக்கா வந்துட்டு அடக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வராங்க. ஸோ அங்கே ஹீரோயின் இல்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வராங்க. வந்த உடனே ஹீரோயினோட அக்காவும் வந்துட்டு இவங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இவங்க ரொம்பவே இன்னசென்ட் ஆனவங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெண்டோடைய அப்பாவை தான் வந்துட்டு இவங்க கனெக்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்த உடனே 3 பேருமா சேர்ந்து இவங்களை ரொம்பவே மட்டம் தட்டி அசிங்கப்படுத்தி இந்த வீட்டிலேருந்து அவங்களை எப்படியாவது கிளப்பணும், இந்த வீடு சொந்தம் கிடையாது, எங்கள் அப்பா வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்காரு, அதனால இந்த வீட்டை விட்டு உன்னை அடிச்சு துரத்தணும்னு சொல்லிட்டாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து புத்தி புக்கட்டுறேன்னு சொல்லி இவங்களை போட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பேசினாலும் இவளுக்கு மண்டையில் ஏறாது, அதனால வெளியில் கொண்டு போய் வச்சு அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து அத்தனை பேருமா சேர்ந்து கண்ணா பின்னாடி உங்களை அடித்து ரோட்டில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கல்யாணமாகி இவ்வளோ பெரிய பொண்ணு இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு தன்னோட கைக்குள்ளே போட்டு வச்சிருக்கா, அந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பை கெடுக்கக்கூடிய ஒரு மிஸ்ட்ரஸ் இவ அப்படின்னு இவளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினோட அக்காவும் ரொம்பவே கெஞ்சுறாங்க, நான் உங்களுக்கெல்லாம் என்ன துரோகம் பண்ண, என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க, என்ன அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு, நீ பண்ண வேலைக்கு தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ எல்லாருமா சேர்ந்து இவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறது தான் இவங்க 3 பேரோட எண்ணமாக இருக்குது. ஆனால் வந்திருக்க கூட்டத்தில் எல்லாரும் வந்துட்டு இவங்களை கொஸ்டின் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து இப்படியா போட்டு அடிப்பீங்க அப்படின்லாம் பாயிண்ட் அவுட் கேட்க, உங்கள் ஹஸ்பண்ட் யாரையாவது வந்து இவ ஸ்டீல் பண்ணானா சும்மா இருப்பீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறா. கேட்ட உடனே அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு இவ மேலே மட்டும் எதுக்காக குறை சொல்கிறீங்க, இவ மேலே மட்டும் தப்பு கிடையாது, உங்கள் ஹஸ்பண்ட் ஒழுங்காக இல்லை, அதனால தான் வந்துட்டு இவ பக்கம் வந்துட்டு இருக்காங்க, உங்கள் ஹஸ்பண்டை போய் இதே கேள்வியை கேட்க வேண்டியதானே, உங்கள் ஹஸ்பண்டை இதே மாதிரி அறைய வேண்டியதானே, அசிங்கப்படுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா இவங்க இந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து இனிமேல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த 3 வில்லிங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோவும் அவங்க அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஹீரோயினை ட்ரெஸ் ஷாப்பிங்க்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே வர நம்ம ஹீரோயினும் எதுவுமே பிடிக்கல, எதுவுமே செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் ஆக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோவும் ஒன்றுமே சூஸ் பண்ண தெரியலனா இங்கே இருக்கவங்கள்ட்ட எதையாவது வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே கோவத்தோடு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அக்கா கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அப்போ அவங்க அக்காவும் நான்லாம் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்க 3 பேர் வந்துட்டு போனதெல்லாம் அவங்க சொல்லலை. அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட ட்ரெஸ் ஷாப்பிங்கை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவளும் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எதுவும் பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு தோணுது, பேசாமல் நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அக்கா உடனே கோவப்படுறாங்க. அது எப்படி நிறுத்த முடியும், அதில் நிறுத்த முடியாது, ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு ப்ரிப்பரேஷனும் போகலை, இன்னும் இன்விடேஷன் கார்டு பிரிண்ட் பண்ணல, ட்ரெஸ் சூஸ் பண்ணலை, கேன்சல் பண்ணுறது ஈஸி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவளோட அக்காவும் சத்தியமாக அந்த கல்யாணம் நீ பண்ணி தான் ஆகணும், அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே உன்னை அவ்வளோ நேசிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாமனார் மாமியார் யாருக்கும் சீக்கிரம் கிடைக்க மாட்டாங்க, மட்டும் இல்லை இன்னைக்கு 3 பேர் வந்து அசிங்கப்படுத்தினதை இல்லைன்னு சொல்லி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகிடுறா. இதோட இந்த பாட்டு முடியுது.